பவுன் ஃபுட்ஸ் நேயர்களை கூப்பிடுமா. வெல்கம் டு பவுன் ஃபுட்ஸ். வாங்க நேயர்களே, சாப்பிடலாம். ஜெம்சியின் குடும்ப உறவுகளை, பவுன் ஃபுட்ஸின் குடும்ப உறவுகளை, இப்போ நம்ம என்னென்னமெல்லாம் செய்து இருக்கிறோம், என்னென்னமெல்லாம் சாப்பிட்றோன்னு ஒரு இன்ட்ரோ பார்த்துடலாம். சரிங்களா? முதல்ல என்னுடைய தம்பி பிளாக்கியானுக்கு, என்னுடைய தாத்தா பாட்டிக்கு, என்னுடைய பெரியம்மாக்கு, சரிங்களா, எல்லாத்துக்கும் நான் எடுத்து வைக்க போகிறேன். ஏன்னா அவங்கள ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ இப்போ பலன்னு பிரியாணி அவங்களுக்கு. ஓகேங்களா? அடுத்து உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், இதே வேணாலும் அந்த பக்கம் வச்சுருவோம். ஸோ இது சிக்கன் குழம்பு அவங்களுக்கு, மண் சட்டியில் நம்ம வச்சது காயோட. ஓகே, இந்த இதயம் பவுனம்மாவுக்கு பிடிக்கும். ஸோ தூக்கி போட்டுடலாங்க. அதோட இங்கே பாருங்கள், சிக்கன் கிரேவி சிக்கன் வறுவல் செஞ்சோம் இல்லைங்களா? எங்கேது இதோ இந்த மாதிரி எடுத்து போட்டுருவோம். ஈரல் ஒரு கோழியோடது முழுசாக கொண்டு வர சொன்னது அதுக்கு தான். ஸோ எல்லாத்துலேயும் கொஞ்சம் கொஞ்சம் வச்சாச்சு. இதோட எங்கள் பவுனம்மா தயிர் பச்சடி சின்ன வெங்காயத்தை பயன்படுத்தி செய்தது. நல்லா பார்த்துக்குங்க. இந்த வறுவலும் சின்ன வெங்காயத்தை பயன்படுத்தி செய்தது. பெரிய வெங்காயம் அல்ல. சிக்கனுடைய சூட்டை தணிக்கணும்னா சின்ன வெங்காயம், பெப்பரு, சுக்கு, மரச்செக்கு, நல்லெண்ணெய் இதெல்லாம் இதில் இருக்குது போட்டு செய்தது. ஓகேங்களா? ஸோ அது நல்லா மைண்டில் வச்சுக்கங்க. இப்போ 2 மணி நேரத்துக்கு முன்னாடியே சின்ன வெங்காயத்தை தயிரில் போட்டு, கர்டோட ஸ்மால் ஆனியனை போட்டு, எப்படி சொல்லுங்கள், பிஃபோர் 2 ஹவர்ஸ் நம்ம ப்ராசஸ் பண்ணி இப்போ கொண்டு வந்திருக்கோம். இப்போ தான் பவுனம்மா அதை சாப்பிட போகிறாங்க. நுண்ணுயிரிகளை வளர்த்தெடுத்து, எஸ்பெஷலி கடையில் கிடைக்கக்கூடிய தயிர்களை பயன்படுத்தியில. சரிங்களா? ஷாப்பில் வாங்கிட்டு வர கருடுக்கு இது ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம தான் நுண்ணுயிரிகளை வளர்த்தணும். ஸோ இப்போ இது நம்ம சாமிக்கு இவங்களுக்கு எல்லாம் எடுத்து வச்சாச்சு. இப்போ நம்ம அடுத்து நம்ம பவுனம்மாலிருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். தெளிவாக பார்த்துக்குங்க. பலன்னு இருக்குது. பலன்னு இருக்குது. பார்த்துக்குங்க. ஸோ தயிர் பச்சடி குழம்பு ஊற்றிக்கிறீங்களா? தயிர் பச்சடியா? தயிர் பச்சடி அவங்க ஊற்றிக்குவாங்க. நீங்களே ஊற்றிக்கிங்க உங்களுக்கு பிடிச்சது. இப்போ நான் தயிர் பச்சடி எடுத்துக்க மாட்டேன். பார்த்துக்குங்க. ஸோ பிரியாணி பலன்னு இருக்குது. பார்த்துக்குங்க மக்களே, பார்த்துக்குங்க. ஸோ அற்புதமாக உடைச்சி விட்டு இப்போ நான் குழம்பு, என்னது, நம்மளுக்கு குழம்பு வேணும். 1-2 காய் இருந்தால் போதுமானது. அந்த சிக்கன் கொழுப்பு இருக்குது பார்த்தீங்களா? சிக்கன் கொழுப்பு, அந்த கொழுப்பெல்லாம் சேர்த்து கிளறி விட்டு ஒரே ஒரு காய் எடுத்துக்கிட்டு தயிர் பச்சடிக்கு பதிலாக இங்கே பாருங்கள் ஊற்றிக்கணும். இந்த பக்கம் சைடு வேறு லெவலில் இருக்குது. எச்சில் வேறு லெவலில் சுரக்குது. செய்யவே 48 நாள் மக்களை ஒரு மண்டல ஒழுக்கம்னு வாயை விட்டுட்டு முட்டையும் கூட திங்கிறதுக்கு இல்லாமல் தொப்பையை குறைச்சி காமிச்சு 8 இன்ச்சு தொப்பையை குறைக்கிறேங்கிற பேரில் எல்லாத்தையும் தியாகம் பண்ணி இப்போ தான் மறுபடியும் விட்டக்கூடாதுன்னு தட்டி காய போடுறோம். ஸோ திருப்பியும் வறுவல் எடுத்துக்கலாம். இப்போ பவுனம்மாக்கு அதே மாதிரி வறுவல். இப்போ இங்கே தான் ஹைலைட்டு. இந்த ஈரல் இவங்களுக்கு தான் ரொம்ப முக்கியம். ஸோ நம்ம என்ன பண்ணுறோம்னா, சும்மா ஒரு டேஸ்ட்டுக்காக எடுத்துட்டு, பவுனம்மாக்கு ஈரல் ரொம்ப முக்கியம். வயதானவர்கள், சீனியர் சிட்டிசனுக்கு ஈரல், கோழி ஈரல், ஆட்டு ஈரல், என்ன ஈரலாக இருந்தாலும் அவங்களுக்கு கொடுத்துருங்க. ஸோ உங்களால் தான் இந்த அளவுக்கு நல்லா சாப்பிட்ற அளவுக்கு உயர்ந்திருக்கிறோம். ஸோ இதற்கு ஆதரவு கொடுத்த அனைவருக்கும் கோடான கோடி நன்றி. இன்னி தெரிவிக்க விடுங்க. எங்களுடைய 13 வருட ஆராய்ச்சியில் நாங்கள் என்னென்னமெல்லாம் சிறப்பாக செய்யலான்னு கண்டுபிடிச்சி பயன்படுத்தி பலன் பெற்றிருக்கிறோமோ அதை பூரா தொடர்ந்து உங்களுக்காக வைக்கிறோம். ஸோ கட் பண்ணிக்கலாம் மக்களே. நல்லா பொறுமையாக உட்காந்து மென்று எச்ச கலக்கி அனுபவித்து சாப்பிடணும். ஏன்னா காலையிலிருந்து இதுக்காக ப்ராசஸ் பண்ணியிருக்கிறோம், இந்த மாதிரி பாரம்பரிய முறையில் சமைக்கிறதுக்காக. ஸோ என்ஜாய். ஓகே, அடுத்த இதில் சந்திக்கிறேன். அதுவரை ஆதரவை அள்ளித்தந்தவர் அனைவருக்கும் நன்றி. கோடான கோடி நன்றிகள் மக்களே.